நம்ம மீன் வெட்டின கை வலை இழக்குது. தார மீனுமே அவங்க இலக்கி வலைய வாங்கக்கூடிய பிடிக்கக்கூடிய மீனை உங்களுக்கு கொண்டு வராங்க. ஹாய் நண்பர்களே, இது மணி 3:30. நேற்று போயிருந்தோம், ஒன்றுமே கிடையாது, பாடு கிடையாது, நஷ்டம்தான். இன்னைக்கு திருப்பி மறுபடி போகிறோம். வாழ்க்கைங்கிற நம்பிக்கை தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் உள்ளே போகிறோம். நம்பிக்கையின் அடிப்படையிலாம் எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை இருக்கு. தொடர்ந்து பயணிக்கிறோம். உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு வேணும். எங்களுக்கு நிறைய மீன்பாடு கிடைக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நண்பர் மீண்டும் எங்களோடு இன்னைக்கு உள்ள வராரு. அவங்க சேனலை பார்க்கணுன்னா பீஸ் கட்டிங் பார்த்திவன் பீஸ் கட்டிங் போட்டாலே யூடியூப்பில் வந்துடும். தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு உள்ள நடக்கிற சம்பவங்கள் நேரடியாக அவங்க ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போகிறோம் உள்ள நண்பர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், போடுவோம். இன்றைக்கி ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோம், கம்மியாக தான் போவோம். நேற்று தூரமாக போயிருந்தோம், நஷ்டம் தான். எங்களுக்கு தொழில் ஒன்றும் கிடையாது, பாடு சரியில்லை. இன்றைக்கி மறுபடியும் போகிறோம். மீண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வரணும். பார்க்குற அத்தனை பிள்ளைங்களும் பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்க இருந்தாலும் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கணும். தொடர்ந்து பயணிக்கிறோம், வீடியோ போடுறோம். நேரடியாக கடலில் என்ன நடக்குது போடுறோம், பாருங்கள். நன்றி. ஒவ்வொரு வீடியோவில் சொல்றது பாருங்க. காற்று லைட்டாக தான் அடிக்குது, அதிக காற்று கிடையாது. உள்ள எல்லாரும் இருக்கிற படத்துக்கு எப்படி உள்ள ஒரு வெளியே வர மாட்டாங்க, தண்ணி அடிக்க பாருங்க. இல்ல அவர் சுத்தி கவர் பண்ணிட்டாரு. ஆள் தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஆமா, சுத்திக்கிட்டாரு. நல்ல சுத்திக்கிட்டப்ப தெரிய மாட்டேங்குது.
நம்ம காலை வணக்கம் மக்களே. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்வது ஒரு வாழ்வு தான் எல்லாத்துக்கும். அது பிறரை நேசித்து அன்பு செய்து சமத்துவம் வாழணும். நம்ம நிறைய நாட்கள் வாழ்றது கிடையாது. போட்டி, பொறாமை, வஞ்சகம் இதையெல்லாம் தவிர்த்து இருக்கிற நாட்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், பிறருக்கு உதவி செய்வோம். முடிஞ்சதை அந்த பண்பை கொண்டு வாழும்போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். பிறரை நேசிக்கிறதே பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை. தண்ணி அடிக்கு இழக்கும்போது வார்த்தை நடக்க போகிறான். நண்பர்களே பாருங்க, அவன் தான் இப்போ எங்கள் வலையை இழக்கிறான். உள்ள அடுத்து போடு 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 இழுத்து போடு இழுத்து போடு இழுத்து போடு அப்படியா இழுத்து போடு அப்படியா போடு போடு ஸ்பீடா. பாருங்க நண்பர்களே, நம்ம மீன் வெட்டின கை வலை இழக்குது. ராசியான கை நினைக்கிறோம் நாங்கள். நிறைய மீனொரு கை சடைக்கு ராசியான கை. அந்த நண்பர் தார மீனுமே அவங்க இலக்கி வலையை வாங்கக்கூடிய பிடிக்கக்கூடிய மீனை உங்களுக்கு கொண்டு வராங்க. நண்பர்களை எவ்வளோ இருந்தாலும் இவ்வளோ தெளிவாக, அதாவது உண்மையாகவும் நேரடியாக அந்த மீனை பிடிச்சி எங்கிட்ட வாங்கி வந்து யாருக்குமே கொடுக்க விடாண்டாப்புல. எங்கள் மீனை அவங்களே கொண்டு போயிடுவாப்புல. ஏன்னா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் மீனை எப்படி பதப்படுத்துவோம், எப்படி வச்சுருப்போம். அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க என்ன செய்கிறாங்க, நான் இதை கொண்டே போயிடுவேன் அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. நான் பாருங்கள் நண்பர், அதாவது நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், இதையும் நான் கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு உள்ள வலை இழக்கிறாப்புல. தனியாக போட்டு கூட வைக்கலாம். அவ்வளோ திறமைகள் இருக்கு. அவங்க நல்ல உண்மையாகவே எந்த இதையும் கஷ்டத்துன்னு நினைக்காம கிளங்கு. போடு அப்படியே ஸ்பீடாக செய்ங்க. அவ்வளோதான் ரைட், அவ்வளோதான். போடு வாங்க இங்கே பார்த்துங்க வாங்க அது சரி. அவங்க இலக்கி கிட்ட நேரமாக போயிட்டு நண்பர் அவங்க கிட்டு வித்தியாசமாக கிட்டிக்காங்களா. வாயில வெத்தில போட்டிருக்காப்புல, அதனால அதிகமாக பேச மாட்டாங்க. அவ ஊமையா இருப்பாப்புல. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த வெத்தில வந்து அதாவது நைட்டு முழிப்பு நல்லா இருக்கும் அப்படிங்க போடுறாங்க. நாங்களாம் யூஸ் பண்ண மாட்டோம். பீடி, வெத்தலை, சிகரெட்டு, சூட்டு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்களால் இழுத்திருக்க முடியும். அதாவது வாழ்க்கையில் லட்சியம்னு ஒன்று இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நைட்டு வண்டி ட்ராவல் பண்ணுறவங்க ஓட்டுறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு கண் முழிச்சிருக்கிறதுக்கு ஏதாவது வாயில் வைக்கணும், கடைசி வைக்கணும், ஏதாவது ஒன்று போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது நண்பர்களே. ஒரு மனுஷனுக்கு லட்சியம் ஒன்று இருந்ததுன்னா அவன் என்ன செய்யலாம், கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணாமல் கண் முழிச்சு இருக்கலாம். அதான் மீனவருடையும் நிறைய செயல்கள் அப்படி இருக்கும். மீனவர்கள்ட்டையும் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள்லாம், ஆனால் கண் முழிச்சு இருப்போம், செய்வோம். ஆனால் அதுக்குள்ளே எங்களுக்கு பலன் உண்டு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாங்கள் இன்னும் 5 செட் இழக்கணும். ஒரு செட் தான் இப்போ இழக்கிருக்கோம். இன்னும் 5 செட் இழக்கணும். வேலை இருக்கு. தொடர்ந்து நண்பர் வீடியோ போட்டுட்டு போய் பாருங்கள் எத்தனை செட். மக்களே நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் சந்திக்கிறோம். இப்போ தான் சிபிஎஸ் பார்த்து இடத்துல போடுறோம். இந்த இடத்துல மீன் எல்லாம் உள்ளே கிடச்சுன்னு நாங்கள் அதான் மீன் போய் போடுறோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணியிருக்க எல்லாமே கிடைக்கணும். தம்பி பார்த்து வந்திருக்கிறான் மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு. நிறைய கஷ்டத்து மாதிரி வந்திருக்கான். பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேச்சராக தருவா மீன் பார்த்துவேன். சரி மக்களே, நடக்க போகிறோம். எல்லாம் பாடு வரணும். ஷோ பண்ணுங்க. இதெல்லாம் பேட்டா கோடல, இதெல்லாம் பேட்டா ஷோ பேட்டா 200 ரூபா கிடைச்சது. 200 ரூபா சேர்த்து டீ தான் குடிக்க முடியும். 200 ரூபாய்க்கு டீ குடிக்கிறிய? இந்த பைசா ரோட்டுக்கு போறியா? கை வச்சாலே 200 போயிருங்க பரி. அதாவது நேற்று இத்தனை மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணி தூள் பார்க்க போனீங்க? நேற்று 4 மணி நேரம் ஆச்சு பரி கரை வர்றதுக்கு. நாங்கள் 23 மணிக்கு போனோம். கரை வரும்போது 10 மணிக்கு பாய் கட்டின பள்ளம், 2 மணிக்கு கரை வந்துரு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டம் பாரு. ஒன்றுமே கிடைக்கல. அதாவது செல்லி பிஸ்னஸ் நிறைய. செல்லி பிஸ்னஸ்
வல்லம் ஓடிச்சு. வல்லமே அப்படியே சரிச்சிட்டு சில்லி பீஸ்னால. ஆமா சரியான ஜெல்லி பீஸ். நான் அடுத்த சைடு வந்துட்டு மக்களே அவ்வளோ கஷ்டப்பட்ட நேற்று. ஆனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பிரயோஜனம் இருக்குன்னு விசுவாசத்தோட மீண்டும் பயணிக்கிறோம். அதே மாதிரி தான் மக்களை நீங்கள் எதுவுமே வாழ்க்கையில் என்றைக்குமே இது முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வச்சு தரா நினைக்காதீங்க. எல்லாம் வச்சு தரும். உண்மையாகவும் உத்தமாகவும் உண்மையாக உழைச்சா எந்த தொழில் செஞ்சாலும் கூட நண்பர்களே அதில் உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை உண்மை இது இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். தோல்விங்கிறது பெருசு கிடையாது. தோல்விங்கிறது வந்தாதான் அந்த வெற்றிங்கிறத நோக்கி பயணிக்க முடியும். சோதனை இல்லைன்னா சாதனை பெற முடியாது. சோதனை வரத்தான் செய்யும் வாழ்க்கையில. அதுக்காட்டி சோதனை வரணும் விழுந்துடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. துணிந்து ஓடுங்க. செய்கிற தொழிலை உண்மையா செய்யுங்க. உண்மையா நேசித்து அன்பு செய்யுங்க. அதுல வெற்றி காணலாம். மன சோர்ந்தானா இவ்வளோ கொண்டு வர முடியாது. கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றி நிச்சயங்கிற லட்சியத்தோடு தான் என்ன செய்கிறோம், பயணிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க வள்ளத்தை இவ்வளோ வலை வச்சிருக்கோம். எல்லாரும் கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஏன்னா அதை நாங்கள் எடுத்து கொண்டு வர்றது இதில் ஒவ்வொரு கோட்டுமால்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோட்டுமா வலையும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ 110 கிலோ அப்படி வர்ற மாதிரி இருக்கும் வெயிட்டு. நாங்கள் அதை தூக்கி 6 கோட்டுமால்னா ஒரு 10 கிட்ட நெருக்கிறோம் வலையை. அவ்வளோத்தையும் நாங்கள் தூக்கி இறக்கி கையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இன்ஜின் எதுவும் கிடையாது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாங்கள் உள்ளே போகிறத பார்க்குறோம். எங்கள் வள்ளத்துக்குள்ள ஒரு வலையில் ஒரு போட்டு ஓடுது. வலையை அடிச்சுடுவாங்க. இது உள்ள கடலுக்குள்ள இருந்து அப்படியே போட்டுக்குள்ள குதிச்சிருச்சு வள்ளத்துக்குள்ள. போட்டோட அழிச்சிட்டு நீ ஒரு வீடியோல எல்லாம் இருக்கு. ஒரு போட்டோ கூட அழியாதுன்னு நம்ம செத்தாலும் நம்ம சரத்துல சொல்லுவேன். இதுதான் வலைய பிடிக்க போறோம். நாங்கள் காத்திரி 2 மணிக்கு வந்தோம். கடலில் வலைய உள்ள விட்டோம். விட்டுட்டு இப்போ தான் வலைய பிடிக்க போகிறோம். சரி, நல்ல மீன் கிடைக்கட்டும். என்னென்ன மீன் வருதுன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போடுறோம். பாருங்க மக்களை தொடர்ந்து பாருங்க. சூரியனை பாருங்க, இதான் கிளம்பிருக்குது. பார்த்து நம்மளோட வந்திருக்கிறான். சரி, பார்த்து கடல் பூ தான் முதல்ல வந்துருக்கு. மொத மீன் மீன் சத்தம் விடுது. பெரிய பேய் கனவா உள்ள வந்துருச்சு வலையில. பேய் கனவானா ஆக்டோபஸ். மாட்டிக்கிச்சு.
சவுண்ட் வருது. சத்தம் கேட்குது. அகரை. பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் இதை தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போட்டில். மக்களே தான் ஓரா மீன். இது கையில் குதிச்சுன்னா பயங்கரமாக கடுக்கும். இந்த மீன் குதிச்சுன்னா ரொம்ப நேரம் கடுப்பாக இருக்கும். இது விஷ மீன் கிட்டத்தட்ட கவனமாக வைக்கணும். இதில் கையில் குதிச்சுன்னா பயங்கரமாக கடுக்கும், பயங்கரமாக பெயின் காமிக்கும். கும்பலா அயல் அயலை சொல்லுவோம், தூத்துள்ள கும்பலான்னு சொல்லுவாங்க. முன்னாடி நூல் நூலாக வரும். நூல் நூலாக சாப்பிடும். முடிஞ்சிருச்சு. இந்த மீன் இவ்வளோதான். 5 செட்டு வலை இருக்கு. 5 செட்டு வலை இருக்கு. அடிச்சுட்டான் இவன். அந்த 2 கை இல்லாம இருக்கு. கையை உள்ள இழுத்துட்டு உள்ளதான் இருக்கு. உள்ளதான் இருக்கு. அதாவது கையை வந்து சில செத்தாதான் வெளியே விட சில இருக்கலாம். போற உள்ளதான் இது இந்த கை என்ன உள்ள இருக்க அதனாலதான் இதை உள்ள அடிச்சு உள்ள வச்சிருக்கணும். எடுத்தா வரட்டும். இதுல போக்க வர கைய அப்படியே உள்ள வச்சிருக்கணும். உள்ள கொண்டுபோதா உள்ள கொண்டு உள்ளதான் இருக்கு. யானை துப்பி எடுத்து போய் உள்ள எடுத்துதா செத்த கலர் மாறும். ராஜா
மைய துப்புது பாருங்க, மைய துப்புது. பாறையில் இருக்கிற நண்டு அது சும்மா ஸ்ட்ராங்காக பிடிக்குது. இதில் தான் இருக்கும் இந்த நண்டு, இந்த பாறைக்குள்ளே தான் இருக்கும் இந்த நண்டு. இப்படிதான் நண்டு இருக்கிறதே தெரியல, ஆனால் நண்டு இருக்கு. அது ஒரு நண்டு, அது விளாண்டுருக்கு உள்ள உட்காந்துட்டாரு. ஊடகம் எனக்கு பிடிச்ச மீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். ரொம்ப நேரம் கழிச்சு 4 வலை இழுத்து இப்போதாங்க ஒரு சிலவே வந்திருக்கு. சுத்தமாக மீன் இது மாதிரிதான்.
கிடைக்கல நல்ல அலடிக்குது. ஆடுறது போற ஆடி கடல் இது ஆழிக்கடல் இது தப்பி வரேன்னா அதனுடைய கிருவை தான் நாங்கள் தப்பி வர்றது. எங்கள் தொழில் முடிஞ்சுது. நாங்கள் நினச்ச அளவுக்கு மீன் கிடைக்கல. ஆடு கம்மி தான். ஆடு இதெல்லாம் பார்க்கலாம். ஆமாம் சரி மக்களே பார்த்திவன் கூட வந்திருக்கான். பிரயாசப்பட்டு பார்த்து வந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் போடுறான். சரி மக்களே அவனுக்கு ஒத்துழைங்க. எல்லாரும் நல்ல மீன் வாங்கி என்னென்ன மீன் வேணுமோ அவன்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. இல்லை கொரியர் மூலம் போன் மூலமாக அவன்கிட்ட கேளுங்க, தருவான். ஃப்ரெஷ்ஷாக நேச்சராக தருவான். மீன் நேச்சராக தருவான் உங்களுக்கு. என்ன மீனாலும் சரிதான் நேச்சராக தருவான் உங்களுக்கு. அதனால எல்லா மீனும் வாங்க வந்து உடனே எங்களுக்கே தெரியுது வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். எப்படி ஜெல்லி ஃபிஷ்ஷா அவன் மேலே ஒன்று எப்படியாவது வீடியோ போட்டு உங்களுக்கு தரமா மீன் தரணும் அப்படின்ட்டு சொல்லி அவன் இந்த காரியத்தை செய்கிறான். நான் ரொம்ப வாங்கி எடுத்தான். சரி கஷ்டம்தான். மக்களுக்கு வந்து அவன் தெரியணும், செய்கிறது தெரியணும். மீன் வந்து இப்படி யாரும் தரவே மாட்டாங்க. அந்த மாதிரி நேச்சராக தாரான் மீன். ஏன்னா வந்து உயிரோடு கொண்டு வந்து உயிரோடு பிடிச்சி வந்து உடனே ஐஸ் பண்ணி உடனே, அதாவது வந்து ரொம்ப நாள்லாம் வைக்க மாட்டான். வந்து ஒரே நாளில் எவ்வளோ மீன் என்ன மீன்னாலும் உங்களுக்கு தரமாக தருவான் வந்து. நீங்கள் அதனால் வந்து தைரியமாக நீங்கள் அவட வாங்கலாம். மீன் என்ன மீனாலும் வாங்கலாம். அது என்ன மீனாலும் தருவான் வந்து. நீங்கள் அவனை உங்களால் வந்து வாங்க முடியாட்டி அவனுக்கு ஃபோன் மூலமோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணால் உடனே உங்களுக்கு அனுப்பிடுவான். பாருங்கள், போடுற வீடியோ பாருங்கள். எல்லாமே உண்மை தான், உண்மை சம்பவம் தான். ஏதோ எடுத்து போட்டு மற்றவங்கள்ட்ட வந்து பண்ணுறதுலாம் கிடையாது. வந்து நேச்சராகவே பண்ணுறான் வந்து. அதாவது அவன் செய்கிற தொழில் உங்களுக்கு தெரியணும். அவன் எப்படி உங்களுக்கு மீன் தர்றான் அது உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி அவன் இந்த மாதிரி செய்கிறான். பட மாட்டாங்க. ஏன்னா நாங்களே இந்த தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியும் எங்களுக்கு. ஆனால் அவன் பழக்கம் இல்லாதவனாக இருந்தும் ஏன்னா அந்த வீடியோ போடுறான் வந்து. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது வந்து மீன் எப்படி கொண்டு வராங்க. இன்றைக்கி வந்து உலகத்தில் எடுத்தாலே எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஏமாத்து தான். இப்போ சில பேர் மீனுக்கு ஊசி போடுறாங்க, மருந்து அடிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணி தான் வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவன் பொருளை கொண்டு வர பொருளை பாருங்கள். அவன் அங்கேருந்து கிளம்புற முதல் இங்கேருந்து எடுத்து கொண்டு போக வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ போடுறான். எல்லாத்தையும் பண்ணுறான் பாருங்க. நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தாலே தெரியும் அவன் என்னைக்கு பண்ணியிருக்கான், என்னைக்கு போட்டிருக்கான், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் மக்களே நல்லா ஒத்துழைங்க. நல்ல மீன் குவாலிட்டியாக தருவான். மீனும் நம்ம இடத்துல உள்ள மீன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இடத்துல மீன். நீங்கள் தைரியமாக மீன் வாங்கலாம் மக்களே. அதனால் மீன் வாங்குங்க அவன்கிட்ட. அவன் சரி, ஏன்னா இந்த நாளில் வந்து புதுசாக வாரவங்க இதெல்லாம் வர முடியாது. அன்னைக்கு கூட தப்பி வருவதுன்னா ஆனாலும் நாங்கள் மாண்டாஞ்சலி கொடுத்தோம். சரி என் பார்த்திரம் கொடுக்குறோன்னா சரி உங்களுக்கு தெரியணுமே. அவன் வியாபாரம் பண்ணுறான், அவனுக்கு தெரியணுமே மக்களுக்கு எப்படி பண்ணுறாங்க, எப்படி எடுத்து வரான், எப்படி இதெல்லாம் பண்ணுறான்னு எல்லாமே நேச்சராக. அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் ஒரு நாள் அவனை பயணம் பண்ணி பாருங்க, தெரியும் அவன் எட்டு வருது உண்மையா பொய்யா எல்லாமே உங்களுக்கு தெரியும் வந்து. அதனால் மக்களே சரி மக்களே வீடியோ போட்டிருக்கோம். தொழில் முடிஞ்சு கரையாக வந்துட்டோம். நீங்கள் சுருக்கு மடி போட மாட்டோம் போயிடுவான். வந்துரு ஒரு 4 பேர் இறக்கி விட்டுரு. ஹோஸ்டல்லேருந்து வளைக்கி ஒரு 4 பேர் கூட்டு